students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 3 Theory of Equations Exercise 3.1ல first sum பார்க்கலாம். If the side of the cube box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic unit. Find the volume of the cuboid. இப்போ given questionல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு cube box இருக்கு. Cube boxனா எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். கியூப் பாக்ஸ் ஒன்னு இருக்கு. இந்த கியூப் பாக்ஸுக்கு இது வந்துட்டு ஹைட், லென்த், இது வந்து பிரெத். இப்போ ஹைட், லென்த், பிரெத் கியூப் பாக்ஸ்னா எல்லாமே ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். சோ அப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஹைட்டும் எக்ஸ், லென்த்தும் எக்ஸ், பிரெத்தும் எக்ஸ். சோ எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கு. சோ அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்றோம். இப்போ ஹைட்ல ஒரு யூனிட் ஜாஸ்தி பண்றாங்க, லென்த்ல 2 யூனிட் ஜாஸ்தி பண்றாங்க, பிரெத்ல 3 யூனிட் ஜாஸ்தி பண்ணும்போது இந்த கியூப் என்ன ஆயிடும்னா கியூபாய்டா மாறிடும். கியூபாய்டுனா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இந்த ஷேப்ல இருக்கும். இது கியூபாய்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கியூபாய்டு. இதுல ஹைட் வந்துட்டு அவங்க ஒரு இது ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. இந்த கியூபை விட கியூப்ல இருந்து கியூபோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து ஒரு யூனிட் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அப்போ இதோட ஹைட் என்ன இருக்கு? கியூபோட ஹைட் அதுல இருந்து ஒரு யூனிட் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அப்போ +1. நெக்ஸ்ட் அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? லென்த்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கியூபோட லென்த் அது எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். அந்த லென்த்தோட 2 யூனிட் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அப்போ x+2. அதே மாதிரி தான் பிரெத் என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 யூனிட் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. சோ அப்போ இதை x+3 இந்த கியூபை விட எவ்வளவு ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. சோ ஜாஸ்தி பண்ற யூனிட்டை நம்ம ஆட் பண்றோம். சோ இதோட வால்யூம் தான் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து என்ன கன்சிடர் பண்ணலாம்னா என்ன கன்சிடர் பண்ணலாம்னா லெட் த சைடு. இப்போ எல்லா சைடுமே கியூப்னா எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். சோ சைடு ஆஃப் த கியூபுக்கோட சைடை வந்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போ லென்த், ஹைட், லென்த், பிரெத் எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். சோ அப்போ இதுல வால்யூம்னா த வால்யூம் ஆஃப் cube. Volume of cube equal to என்னது? x into x into x. Height, length, breadth எல்லாமே இங்க x தான் இருக்கு. So அப்ப x into x into x, x cube. Next, இது cuboid இருக்குல்ல, இதோட side of the cuboid. Side of the cuboid னா என்னது? Cuboid equal to இது heightனா x+1. Next, length வந்து x+2, breadth வந்துட்டு x+3. So side of the cuboid write பண்ணியாச்சு. Next volume of the cuboid. Volume of the cuboid equal to, இப்போ volume of the cuboidனா this cube side of the cuboid equal to என்ன given questionல சொல்லிருக்காங்க 52 cube unit increased in the cube volume எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அந்த cube வால்யூம்ல இருந்து 52 யூனிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணணும்னா x+1 into x+2 இதோட சைடு கியூபாய்டோட சைடு x+2 into x+3 equal to எவ்வளவு? கியூபோட வால்யூம்னா எவ்வளவு? x கியூப் பிளஸ் எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 52 கியூப் யூனிட் பிளஸ் 52. சோ இதுல இருந்து நம்ம இப்ப எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா வால்யூம் ஆஃப் கியூப் கிடைச்சிடும். வால்யூம் ஆஃப் கியூபை இதுல இருந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கிடைச்சிடும். இதை வந்துட்டு சால்வ் பண்ணலாம். x+1 அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணலாம். x into x, x square, plus x into 3, 3x, plus 2 into x, 2x, plus 2 into 3, 6, equal to x cube plus 52.
next x plus 1 into x square 3x இங்க 5x 2x இருக்கு 3 plus 2 5 plus 5x plus 6 equal to x cube plus 52. Next இந்த x plus 1 ஆல நம்ம multiply பண்ணலாம் x into x x cube next x into 5x plus 5x square next x into 6 plus 6x next 1 into x square 1 into 5x 5x 1 into 6 plus 6 equal to x cube plus 52. இப்ப இந்த x cube cancel ஆயிடும் 5x square இங்க ஒரு x square இருக்கு 5 plus 1 அப்ப 6x square ஆயிடும் next இங்க 6x இங்க 5x இருக்கு 6 plus 5 plus 11 ஆயிடும் 11x இங்க வந்து 6 இருக்கு plus 6 இங்க வந்துட்டு இந்த 52 ரைட் சைடுல இருக்க 52 நம்ம இங்க லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம் அப்ப minus 52 ஆயிடும் equal to 0 minus 52 equal to 0 next 6x square plus 11x இங்க 6 minus 52 plus 6 minus 52 minus 46 equal to 0 இப்போ ஒரு quadratic equation கிடைச்சிருக்கு இந்த quadratic equation solve பண்ணி நம்ம roots find out பண்ணனும் இங்க பாத்தீங்கன்னா x square ஓட coefficient 6 இருக்கு சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் இந்த x square coefficient ஆல இந்த constant number நம்ம வந்து multiply பண்ணனும் சோ அப்போ -46 into 6 -46 into 6 ன்னு சொல்லிட்டு நம்ம multiply பண்ணனும் -46 into 6 பாத்தீங்கன்னா minus 276 minus 276 நம்மளுக்கு இப்போ ப்ராடக்ட் வேல்யூ வந்து minus 276 கிடைக்கணும் சம் பாத்தீங்கன்னா 11 கிடைக்கணும் சம் வேல்யூ 11 கிடைக்கணும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணணும் சோ நம்மளுக்கு சம் 11 கிடைக்கணும் ரெண்டு நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணா 11 கிடைக்கணும் மல்டிப்ளை பண்ணா minus 276 வரும் அப்ப ஏதாச்சும் ஒரு நம்பர்ல மைனஸ் வரும் அப்ப நம்ம அந்த மாதிரி ரெண்டு நம்பர்னா 23யும் 23 12 இப்ப நம்மளுக்கு மைனஸ் வேற இருக்கு ப்ராடக்ட்ல தான் மைனஸ் இருக்கு சம்ல மைனஸ் கிடையாது சோ அப்ப ஸ்மால் நம்பர்ல மைனஸ் போடணும் 23 minus 12 பாத்தீங்கன்னா 11 ஆயிடும் 23 into minus 12 minus 276 சோ அப்போ நம்ம இதுல இருந்து இந்த ரூட் டைரக்டா இது ரூட் x ஓட ரூட்டோட நம்ம ரைட் பண்ண கூடாது அதுவும் ராங் ஆயிடும் இங்க x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 6 இருக்கு சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் 23 divided by 6 போடணும் இங்க -12 divided by 6 இதை கேன்சல் பண்ணா இங்க வந்து 2 ஆயிடும் சோ அப்ப நம்ம ரூட் எப்படி ரைட் பண்ணனும்னா x plus 23 divided by 6 equal to 0 இன்னொரு root x 12 minus 12 divided by நம்ம 6 cancel பண்ணும்போது minus 2 equal to 0 இதுல இருந்து x இந்த பக்கம் கொண்டு வரும்போது x minus 23 divided by 6 இங்க இருந்து x equal to 2 இப்போ இது வந்து மைனஸ்ல இருக்கு இப்போ ஒரு சைடு அந்த மாதிரி இருக்கும்போது மைனஸ்ல வரவே வராது சோ அப்ப இது வந்துட்டு not possible இது வந்து invalid சோ அப்ப நம்ம x equal to 2 னு தான் கன்சிடர் பண்ணனும் இப்போ ரூட் நமக்கு கிடைச்சிச்சு x equal to 2 இப்போ உங்களுக்கு டைரக்டா இந்த மாதிரி ரூட் வேல்யூ செலக்ட் பண்ண தெரியல சூஸ் பண்ண தெரியலனா நீங்க இது ஆப்ஷனல் உங்களுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ண தெரியலனா நீங்க இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ax² + bx + c equal to 0 அந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுனா நம்ம அந்த x எப்படி கால்குலேட் பண்ணனும் x equal to -b + or minus square root of b square minus 4ac divided by 2a இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்க ரூட்ஸ் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு டைரக்டா இந்த மாதிரி ரூட் சூஸ் பண்ண தெரியலனா நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இதுல இருந்து a வேணா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a equal to 6 b ங்கிறது 11 c equal to -46 சோ அப்போ இதுல இருந்து a equal to 6 b equal to 11 c equal to -46 இந்த வேல்யூவை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் equal to b ங்கிறது -11 plus or minus square root of b ஸ்கொயர்ங்கிறது 11 ஸ்கொயர் -4 a யோட வேல்யூ 6 c யோட வேல்யூ -46 divided by 2 into a யோட வேல்யூ 6 equal to -11 plus or minus square root of 11 square 11 into 11 square யோட வேல்யூ 121 minus into minus plus ஆயிடும் so plus இங்க 4 into 6 into 46 4 into 6 into 46 பாத்தீங்கன்னா 1104 divided by 2 into 6 12 equal to -11 plus or minus square root of
121 plus 1104 na 1225 divided by 12 equal to minus 11 plus or minus square root of 1225 இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 35. இப்போ உங்களுக்கு வந்துட்டு டைரக்டா இது வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து கேல்சிலே போடலாம். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 னா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 35 டிவைடட் பை இங்க இருக்கிற 12 ஈக்குவல் டு. இப்போ இதுல இருந்து நம்ம ரூட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணலாம். பிளஸ் ஒரு டேர்மும் மைனஸ் இன்னொரு டேர்மும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அப்போ இதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 பிளஸ் 35 டிவைட் பை 12ங்கிறது ஒரு ரூட்டு. இன்னொன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 மைனஸ் 35 டிவைட் பை 12 வந்து இன்னொரு ரூட்டு. ஸோ அப்போ மைனஸ் 11 பிளஸ் 35 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 24 டிவைட் பை 12 இதில் நம்ம கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும். 2 இதை கேன்சல் பண்ணா 2. அப்ப x equal to 2 ஒரு ரூட்டு. இதுல இருந்து நம்ம x equal to minus 11 minus 35 so minus 46 divided by 12 இதை நம்ம கேன்சல் பண்ணா இங்க வந்து 6 வந்துரும். இங்க வந்துட்டு 2 இங்க 3 minus 23 equal to minus 23 divided by 6 x equal to minus 23 divided by 6. So, இப்போ இந்த ரூட்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சா? x equal to minus 23 divided by 6 x equal to 2. இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்டா சூஸ் பண்ண தெரியலனா நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இது வந்துட்டு இன்வாலிட். இது வந்து இன்வாலிட். இது வந்து இன்வாலிடா இருக்கனால நம்ம இதுதான் நம்ம சூஸ் பண்ண போறோம். இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணனும். சோ அப்போ the volume of the cube. Volume of the cube னு நம்ம என்ன கன்சிடர் பண்ணினோம்? volume of the cube னது x cube. So, x cube na 2 into 2 into 2 equal to 8 cubic unit. 8 cubic unit. Next, the volume of the cuboid. Volume of the cuboid. நம்ம volume of the cuboid என்ன consider பண்ணிருந்தோம்? Volume of the cuboid x cube plus 52. அப்ப x cube ஓட value 8. So, அப்ப 8 plus 52. x cube plus 52. x cube ஓட value 8. 8 plus 52 equal to 60 cubic unit. இப்போ given நம்மளுக்கு இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியலன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ அதுக்கப்புறமா இந்த சைடு நம்ம எப்படி எக்ஸ்னா எதை கன்சிடர் பண்ணிக்கோம்? வால்யூம் ஆஃப் த கியூப்னா எக்ஸ் கியூப், கியூபாய்டுனா என்ன கன்சிடர் பண்ணிக்கோ, இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.